ஒரு சன்குருவும் அவரோட சீடனும் ஒரு கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் அவங்கள பார்த்து கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சுது, அவமானப்படுத்துச்சு. சீடனுக்கு கோபம் பொங்குச்சு. பதிலுக்கு திருப்பி கத்த தயாரானான். ஆனா சன்குரு மெதுவா சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நடந்துட்டே இருந்தாரு. குழம்பி போன சீடன் அமைதியா பின்னாடி போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு குரு கேட்டாரு, யாராவது உனக்கு ஒரு பரிசு குடுக்க வந்து நீ அத வேண்டாம்னு ஏத்துக்கலனா அந்த பரிசு யாருக்கு சொந்தம்? சீடன் யோசிச்சுட்டு சொன்னான், குடுக்க வந்தவருக்கே தான் இருக்கும். குரு தலையாட்டி சொன்னாரு, சரியா சொன்ன. கெட்ட வார்த்தைகள் அவமானங்கள் எல்லாம் வேண்டாத பரிசு மாதிரி. நீ ஏத்துக்கலனா அது சொன்னவன்கிட்டயே தங்கிடும். சீடனுக்கு புரிஞ்சுது, நெகட்டிவிட்டிக்கு ரியாக்ட் பண்ணா அதுக்கு நம்ம மேல பாவா குடுக்குறோம். கண்டுக்காம போனா அதோட சக்தி போயிடும். உன் அமைதி உன்கிட்டயே இருக்கும். குரு சொன்னாரு, நினைவுல வச்சுக்கோ, நெகட்டிவிட்டி அன்றது நீ ஏத்துக்க வேண்டிய பரிசு இல்ல. உன் பாதையில ஃபோக்கஸ் பண்ணு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தானா மறைஞ்சிடும். கூப்பிய கைகள்.